இருக்கேன். தைரியம் இருந்தா, உண்மையான ஆண்மகனா இருந்தா, திராணி இருந்தா ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நான் வரேன். இது அன்னைக்கு நான் சொன்னது கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன். ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன், நீங்க வரல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் வராது தெரிஞ்சுட்டு போய் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வரலன்னு புருடா விட்டுருந்தீங்க, பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாக சொல்கிறேன், உங்களை பற்றின உண்மை விவரங்களை எடுத்து புட்டு வைக்கிறேன். நேருக்கு நேர் சொல்லுங்கள், நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் வாங்க, இல்லை எங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஒரு மேடை போடுங்க வாங்க பேசலாம். வரமாட்டார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயம். அவர் ஒரு பேடி, அவர் ஒரு கோழை. அவரால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளாக இருந்தால் இருப்பார். எங்கே பச்சவந்தி மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி மாறிப்பார். அப்போ 21 தேவைன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுற்றுவார். தேவையில்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய அவர் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி பண்ணுவார். இதுதான் அவரோட உண்மையான தங்கம். பண்பில்லாதவர். எந்த ஒரு இதுக்கும் ரவுடிகளை கூப்பிட்டு போஸ்டிங் போடுறோன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க. நம்மளாம் சொன்னோம்.